ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு காம்போ இப்போ ரிட்டன் ரீகால் ஆக போகுது. சுந்தர் சி அண்ட் வடிவேலுடைய காம்போ தான். சுந்தர் சியும் வடிவேலையும் ஒரு சில மூவியில் டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங்கில் பார்த்துருப்போம். பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆனவனுன்னு சொல்லலாம். வடிவேலுக்கும் சுந்தர் சியோடைய மூவிக்கும் ஒரு நல்ல காம்போவை அமைச்சு கொடுத்துருக்கா. இப்போ கேங்கர்ஸ் அப்படின்னு டைட்டில் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவி தான் சுந்தர் சி அவர்கள் வடிவேலை வச்சு மேக் பண்ணியிருக்காரு. அது முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் வடிவேல் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அதை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் இப்போ ரீசெண்டாக இந்த மூவியோட ஷூட்டிங் போஸ்ட் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி இந்த மூவியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவியாக நெக்ஸ்ட்டு சுந்தர் சி மட்டும் இல்லாமல் வடிவேலோட ஆக்டிங்கில் இந்த மூவியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூவியில் ஒரு சில முக்கியமான கேரக்டர்ஸும் வந்திருக்காங்க. இந்த இயரோட எண்டுக்குள்ளே இந்த மூவி தேட்டருக்கு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா போஸ்ட் எல்லாத்தையுமே அது போல தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. தனுஷுடைய 4வது டைரக்ஷன் மூவி நெக்ஸ்ட்டு தயாராக போகுது. இப்போ ரீசெண்டாக ராயன் மூவியை டைரக்ஷன் பண்ணி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட்டு அருண் விஜய் மட்டும் இல்லாமல் அசோக் செல்வனை வச்சு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டார் மூவியை தயாரிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். அருண் விஜய் தொடர்ந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் உள்ள மூவியை தான் கொடுத்துக்கிட்டு வராரு. இப்போ தனுஷ் கூட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மூவியில் கை வைக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். கௌதம் கார்த்திக்குடைய ஆக்டிங்கில் அவருடைய 19வது மூவி தான் நெக்ஸ்ட்டு தயாராக போகுது. பொலிட்டிக்கலை ஃபுல் அண்ட் ஃபுல் மெயினாக வச்சா இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் ஒன்றத்தை இப்போ ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கௌதம் கார்த்திக்குடைய 19வது மூவி தயாராகிறது. தீனா ராகவனுடைய டைரக்ஷனில் ஜிப்சி ஜப்பான் மூவி எல்லாத்தையுமே டைரக்ஷன் பண்ணியிருந்த ராஜ்முருகன் அவர்கள் தான் இந்த மூவிக்கு வசனம் எழுதியிருக்காரு. இப்போ கௌதம் கார்த்திக்குடைய பர்த்டே ஸ்பெஷலாக இந்த ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி இந்த மூவி தயாராகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. பீட்டர் அப்படின்னு டைட்டில் வச்சா ஒரு மூவியோட ஷூட்டிங் தான் இப்போ போய்கிட்டு இருக்கா. ராஜேஷ், ஜான்வி, ரவிக்ஷா, பிரீத்திமா, ராம்னு நிறைய பேர் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. சுரேஷ் ரெட்டியோடைய டைரக்ஷனில் இப்போ ரீசெண்டாக இந்த மூவியோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இப்போ இந்த பீட்டர் மூவியோடைய ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. துல்கர் சல்மானுடைய ஆக்டிங்கில் பேன் இண்டியா வைஸில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக ஒரு மூவி தயாராகிட்டு இருக்கா. இப்போ ரீசெண்டாக அந்த மூவியோடைய பூஜை போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேன் இண்டியா வைஸில் ஆக்டர் எல்லாமே எடுத்து இந்த மூவியை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. இந்த பூஜை போஸ்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மூவியோடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பேன் இண்டியா வைஸில் காந்தா அப்படின்னு டைட்டில் வச்சு தான் இந்த மூவியை தயாரிக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. செல்வராஜுடைய டைரக்ஷனில் மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தின்னு சொல்லிட்டு எல்லா தரப்புல இருந்துமே பிடிச்சி இழுத்து ஒரு பயங்கரமான சஸ்பென்ஸ் கலந்த ஒரு ஆக்ஷன் மூவியாக துல்கர் சல்மானுடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் இயர் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட்டே பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. இப்போ பூஜை போஸ்ட் வரைக்குமே ரிலீஸ் பண்ணி இந்த மூவியோட ஷூட்டிங்கை அப்டேட் பண்ணியிருக்காங்க. சுயம்பு மூவியில் சம்யுக்தா அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலில் ப்ளே பண்ணியிருக்கிறதா இப்போ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிக்கில் சித்தார்த் அவர்கள் தான் இந்த மூவியில் ஹீரோவாக ப்ளே பண்ணியிருக்காரு. பேன் இண்டியா வைஸில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக இந்த மூவி தயாராகிட்டு இருக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ண ஒரு மூவியாகவும் இப்போ இந்த மூவி தயாராகிட்டு இருக்கு. பரத் கிருஷ்ணமாச்சந்திரோடைய டைரக்ஷனில் நெக்ஸ்ட் இயரோடைய செகண்ட் ஹாஃபில் இந்த மூவியை நம்ம தேட்டரில் பார்ப்போம். ஜூனியர் என்டிஆரோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு தேவரா மூவி தான் தேட்டருக்கு வரப்போகுது. ஐமேக்ஸில் வர செப்டம்பர் 27 இந்த மூவி தேட்டருக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ரீசெண்டாக இந்த மூவியோட ட்ரெய்லர் கூட ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தி இருந்தது. ஜூனியர் என்டிஆரோட ஆக்டிங்கில் RRR மூவிக்கு அப்புறம் இந்த மூவிக்கு ரொம்ப பெருசாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போன்னு வர செப்டம்பர் 27 தேட்டரில் பார்க்கலாம். மாரி செல்வராஜுடைய டைரக்ஷனில் வாழை மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகி பெரிய ரெஸ்பான்ஸ். இந்த மூவியோடைய OTT அனௌன்ஸ்மெண்ட் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கா. டிஸ்னி ஹாட்ஸ்டார் ப்ளஸில் வர செப்டம்பர் 27 இந்த மூவி OTTலையும் ரிலீஸ் ஆக போகுது. ஒருவேளை இந்த மூவியை நீங்கள் தேட்டரில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டிஸ்னி ஹாட்ஸ்டார் ப்ளஸ் OTTயில் பார்க்கலாம்.